விஜய் அவர்களுக்கு இப்போது வரக்கூடிய 5 வருட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஜோசிய நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் ஜோதிடப்படி அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக அவைகள் இல்லை என்பதுதான் உண்மை. இதை இளைய தளபதி விஜய் அவர்களே இந்த சம்பவத்தின் பிறகு ஏதாவது ஒன்றில் உணர்ந்திருக்கணும். ஜோதிடனாக என் மேலே கடுமையான விமர்சனங்கள் வந்தே தீரும். ஏன்னா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே என் பேட்டி கசக்கும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறார், அடுத்த சிஎம் அவர் தான். எங்கிட்ட ஏகப்பட்ட ஜோசியர்கள் என்கிட்ட பந்தயம் கட்டினாங்க. இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ரஜினி அமைப்புகளில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் என்று 5 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரே ஜோதிடன் நான். இப்போ சமீபத்தில் எனக்கு இவருடைய ஜாதகம், இளைய தளபதி விஜயோட ஜாதகம் கிடைச்சது. எனக்கு ஒரு லக்கண குழப்பங்கள் இருக்கத்தான் செஞ்சது. ஒன்றுமில்லாதல், அரசியல் ஆர்வமே இல்லாத, முதலமைச்சராக கூடிய எண்ணமே இல்லாத எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும். எடப்பாடியாரோட ஜாதகம் எனக்கு உண்மை ஜாதகம் தெரியும். அதெல்லாம் பலன்னு இருக்கிற அருமையான ஜாதகம். இன்றைக்கு அரசியலை விட்டு அரசியலில் குறைந்த ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிலர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராவதற்கு பல மடங்கு தகுதி வாய்ந்தவர்கள். பேர்லாம் சொன்னோன்னா கசப்பாயிடும். 2026 நான் தான் முதலமைச்சர் அல்லது நான் முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பேன். இல்லைங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு சர்ச்சைக்கிடமான கருத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்காகவோ சேவை பண்ணுறதுக்காகவோ வரவே இல்லைங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு தந்தையும் ஒரு தளம் அமைத்து கொடுத்து 10-15 படம் எடுத்து கொடுத்து அவரை தூக்கி முன்னாடி விடலை. சினிமாவில் அவர் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய இறுதி படம் என்னமோ சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாக இப்போ எலெக்ஷன் வர ஆரம்பிக்குது. எலெக்ஷன் வர ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த 5 வருடங்கள் அவருக்கு பொருத்தம் இல்லாததாக, ஜோதிடப்படி அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக அவைகள் இல்லை என்பதுதான் உண்மை. இதை இளைய தளபதி விஜய் அவர்களே இந்த சம்பவத்தின் பிறகு ஏதாவது ஒன்றில் உணர்ந்திருக்கணும். அவருக்கு ஜோசிய நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லா பிரபலமானவர்களும் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. விஜய் அவர்களுக்கு இப்போது வரக்கூடிய 5 வருட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான நெகட்டிவான காலகட்டங்களாக இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய குரு புக்தியும் சனி புக்தியும் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது. இப்போது நான் பொதுவாக சொன்னதைப் போல ஒருவர் ஆளுமை தன்மை, அதாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமெனில் சூரியன் அவருக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்கணும். ஆனால் ஒரு ஜோதிடனாக என் மேலே கடுமையான விமர்சனங்கள் வந்தே தீரும். ஏன்னா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே என் பேட்டி கசக்கும். என்னங்க நீங்கள் இப்படித்தாங்க அப்படித்தாங்கன்னுவாங்க. இப்படி அப்படி வந்து. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாமா, 2017 ரஜினிகாந்த் இதே மாதிரியான ஒரு ஃபீவரில் இருந்தார். 2017 நினைக்கிறேன். 14 10 வருடங்களுக்கு முன்பு அன்றைய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறார், அடுத்த சிஎம் அவர் தான். எங்கிட்ட ஏகப்பட்ட ஜோசியர்கள் என்கிட்ட பந்தயம் கட்டினாங்க. இப்போ கூட மதுரையைச் சேர்ந்த ஒரு பிரபல ஜோதிடர் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி என்கிட்ட பந்தயம் கட்டினார். 2021 ஜூன் மாதம் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருப்பார்னு சொன்னாங்க. 2014 மாலை மலரில் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ரஜினிகாந்த் உண்மையை சொல்லப்போனால் நான் ஒருவன் மட்டுமே எழுதி கொண்டிருந்தேன். ரஜினி அவர்கள் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லும்போது நான் அவர் வரமாட்டார்னு சொன்னதுக்கப்புறம் வீடியோவை ரிமூவ் பண்ண நிறைய ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. 2017 மே மாதம் நினைக்கிறேன், ராகவேந்திரா மண்டபத்தில் ரஜினி அவர்கள் பேசுகிறார். அதாவது யுத்தம், சட்டமன்ற தேர்தல் வரும்போது பார்த்து கொள்ளலாம்னு எழுதுகிறார். நான் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அவர் போட்டி போட மாட்டார்னு அடுத்த நாள் மாலை மலரில் ஒரு கட்டுரை எழுதினேன். எந்த ஒரு நேரத்திலும் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் என்று சொன்ன ஒரே ஜோதிடன் நான் தான். இதை நான் தற்பெருமைக்காகவோ சுயத்தம்பட்டத்துக்காகவோ சொல்லலை. இந்த இடத்துல விஜயை பற்றிய சில ப்ரெடிக்ஷனுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அதாவது ரஜினி அவர்களுடைய ஜாதகத்தை, ஏன்னா ஒரு மிக மிக முக்கியமான சூழ்நிலையில் ரஜினி அவர்களுடைய ஜாதகம் என்னிடம் காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் அவருடைய அரசியல் ஆர்வத்திற்காக இல்லை, அவருடைய ஹெல்த்துக்காக காட்டப்பட்டது.
அப்போ அந்த நேரத்தில் ரஜினி அவர்களுடைய உண்மையான ஜாதகத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போவே நான் சொன்னேன், இவரை சுற்றி இருப்பவர்களுக்கு தான் அரசியல் ஆர்வமே தவிர ரஜினி அவர்களுக்கு உண்மையிலே அரசியல் ஆர்வம் கிடையாது. 234 தொகுதிகளிலும் உங்களுடைய ஆட்களே எம்எல்ஏக்களாக ஜெயித்து விட்டார்கள். நீங்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டியது தான் பாக்கி, வெளியில் வாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியே போங்க, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு செய்தி அனுப்புவார் ரஜினிகாந்த்னு வேடிக்கையாக எழுதியிருந்தேன். ஆக ரஜினி அவர்கள் யாரோ ஒருவரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் என்னுடைய கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் சொன்ன அடுத்த 3வது நாளே இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு வீடியோ போட்ட வேணாம். அந்த அமைப்பு அவருடைய ஜாதகத்தின் மேலே இருந்த, என்னுடைய ஜோதிடத்தின் மேலே எனக்கு இருந்த ஒரு மாறாத காதலாலும் அவருடைய ஜாதகத்தின் உண்மை தன்மையை நான் தெரிந்திருந்த ஒரே காரணத்தினாலும் தான் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ரஜினி அமைப்புகளில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் என்று 5 வருடங்களாக சொல்லி கொண்டிருந்த ஒரே ஜோதிடன் நான். இப்போ சமீபத்தில் எனக்கு இவருடைய ஜாதகம், இளைய தளபதி விஜயோட ஜாதகம் கிடைச்சது. எனக்கு ஒரு லக்கண குழப்பங்கள் இருக்கத்தான் செஞ்சது. சிம்ம லக்கணமாக இருக்குமா, இதாக இருக்குமா, ஏன்னா பர்சனல் ஜாதகங்களை, பர்சனலுடைய அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையுடைய சில விஷயங்களை வச்சு சம்பந்தப்பட்டவர் சொல்லுகின்ற ஆமாம் இல்லை என்ற கருத்துக்களை வச்சு தான் லக்ன அமைப்புகளை கொஞ்சம் திருத்த முடியும். ஆனால் எனக்கு கிடைத்த ஜாதகம் மிக நம்பிக்கையான இடத்துலேருந்து மிக முக்கியமானவர்கள் ஜாதகம் பார்த்தாங்க. அது வந்து அவருடைய பர்த் டைமாக அதில் அக்யூரேட்டாக இருந்தது. அந்த அமைப்பின்படி நடந்த சம்பவங்களுக்கு விடையே கிடைச்சிருச்சு. அதாவது அரசியல் என்பது வேறு தளம், தலைமை பதவி அதற்கு மிகப்பெரிய தலைமை குணம், ஆளுமை தன்மை என்பது மிகப்பெரிய தேவையான ஒரு குணம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்கணும். எப்படி வந்து ஒன்றுமில்லாதல், அரசியல் ஆர்வமே இல்லாத, முதலமைச்சராக கூடிய எண்ணமே இல்லாத எம்ஜிஆர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைய முதலமைச்சர் சில பல சோதனைகளை கொடுத்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவரை தனிக்கட்சி ஆரம்பிக்க வச்சு டக்குன்னு 5 வருஷத்தில் அவர் சிஎம் ஆனாரோ, அதே மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஒரு அம்மா புரட்சி தலைவி அவர்களை வந்து அந்த வண்டியிலிருந்து இறக்கி விட்டு ஒரு பெரிய அனுதாபத்தை எப்படி அன்றைய காலகட்ட அதிமுகவுடைய இருக்கக்கூடியவர்கள் செய்தார்களோ, புரட்சி தலைவி அம்மாவை சொல்கிறேன், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுதாபம், ஒரு அஞ்சலியை கூட செலுத்த விடாமல் அந்த அம்மாவை பார்ப்பா இப்படி திரட்டி விடுறாங்க பார்ப்பான்னு அந்த நேரத்தில் ஒரு லைவில் ஏற்பட்ட ஒரு அனுதாபம். இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் எப்படி ஒருவர் நடந்து கொள்ளுகிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஆளுமை தன்மை வெளிப்படுமே தவிர, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு நான் ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக வரும் காலங்கள் சற்று சிக்கலாகவே இருக்கிறது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என்பது தான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும். அதை வந்து அந்த சம்பவம் உணர்த்துது. அவரே இப்போ வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில் சூழ்நிலை கைதியாக கூட இருக்கலாம். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் அரசியல் கேள்விகள் அந்தளவுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஜோதிடர். ஜோதிட ரீதியாக என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் அப்படியே எடப்பாடியார் ஜாதகத்தை பார்த்துருவேன். எடப்பாடியாரோட ஜாதகம் எனக்கு உண்மை ஜாதகம் தெரியும். அதெல்லாம் பல இருக்கிற அருமையான ஜாதகம். ஒருத்தர் 4 வருஷமாக முதலமைச்சராக இருந்தார்னா சாதாரண விஷயம் கிடையாது. 4 வருஷமாக அதிருப்தி இல்லாத முதலமைச்சராக இருந்தார். இது கூட நிறைய பேருக்கு கசக்கும், திமுக காரங்களுக்கெல்லாம். நான் என்ன பண்ணுறது, நான் எந்த கட்சியும் சேராதவன். பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள் பிறந்த, பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த எடப்பாடியாருடைய ஜாதகம் வந்து உண்மையான ஆளுமை திறன் மிக்க ஜாதகம். அப்படிலாம் பார்த்தா இன்றைக்கு அரசியலை விட்டு அரசியலில் குறைந்த ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிலர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராவதற்கு பல மடங்கு தகுதி வாய்ந்தவர்கள். பேர்லாம் சொன்னோன்னா கசப்பாயிடும், வேண்டாம். இன்றைக்கு உணர்ச்சி வசமாக பேசக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், ஆழ்ந்து சிந்தித்து பல புத்தகங்களை படித்து தன்னுடைய தலையில் மிகப்பெரிய அறிவை வைத்து எளிமையாக பேசக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் பதவிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதவர்கள். ஆனால் இங்கே எது தீர்மானிக்குது உங்களை? நம்முடைய கணக்கு, ஜாதி, மதம் அப்படி இப்படின்ற மாதிரியான இது தானே தீர்மானிக்குது. அதைத்தான் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஜோதிட ரீதியாக சொன்னால் ஒரு 5 வருடங்களுக்கு அவர் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் வரைக்குமே அவருக்கு மறுபடியும் சூரிய தசை 2036 தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் அதில் பார்த்த மாதிரி ஞாபகம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் 7-8 வருடங்களுக்கு அவருக்கு சாதகமான நேரங்கள் இப்போது இல்லாமல் இருக்குது ஜோதிடத்தில். அப்போ என்ன நடக்கும்? அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் ஆரம்பிச்சிருப்பார். எப்படி ஆரம்பிச்சிருப்பார்? 2026 நான் தான் முதலமைச்சர், அல்லது நான் முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பேன். இல்லைங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஆக விஜய்க்கு இப்போது இறங்கு முகம். விஜய் யாரு கூடயாவது சேர்றாருன்னு வைங்க, எடப்பாடியார் ஜாதகம் ரொம்ப வலிமையான ஜாதகம், டஃப் கொடுக்கக்கூடிய ஜாதகம் தானே. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஜோசியரே தேவையில்லை. திமுகவுக்கு மாற்றுதுன்னா அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்றுதுன்னா திமுக தான். அது நம்முடைய ஜென்ரேஷனில் அப்படித்தானே இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிலைமையில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இது ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான நானும் ஒரு ஓட்டு போடுகின்றவன் என்கின்ற ரீதியில் அதிமுகவோட
கொஞ்சம் கூட்டு சேரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு பலம் கிடைக்கலாம்னு சொல்லுவேன். மற்றபடி பெரிய அளவில் இல்லைங்க. இப்போ ஒரு சர்ச்சைக்கிடமான கருத்தை சொல்ல போகிறேன். அரசியல் என்பது புனிதம் அல்ல, அதுவும் ஒரு வியாபாரம். இது ஒரு சர்ச்சைக்கிடமான கருத்து. அரசியல் என்றது இன்றைக்கு ஒரு சம்பாதிக்கிற களமாக ஆகி போயிடுச்சு. சம்பாதிக்கிற தளமாக, விரும்பியோ விரும்பலையோ நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்காகவோ சேவை பண்ணுறதுக்காகவோ வரவே இல்லைங்க. ஒன்று அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்காக வரீங்க, அந்த அதிகாரத்தை அனுபவிப்பதன் மூலமாக சம்பாதிப்பதற்காக வருகிறீர்கள். எவர் ஒருவருக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரோ அவர் அரசியலின் மூலமாக அதிகாரத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பார். உண்மையிலேயே இவருக்கு புதன் சுபத்துவமாக இருக்குதுங்க. இவர் சினிமாவில் நல்லா சம்பாதிப்பாருங்க. அதெல்லாம் 100 கோடி 200 கோடி அதில் என்னங்க சுபத்துவமே இல்லாத ஒருத்தர் வந்து எப்படிங்க சம்பாதிப்பார்னு சொல்கிறீங்க அப்படின்றதுனா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கூட என்னுடைய மாணவர்களுக்காக நான் போட தயாராக இருக்கிறேன். சினிமாவை இவர் எந்த காலத்திலே விட மாட்டாருங்க. ஏன்னா சுக்கிரதசைன்னா அவருக்கு 10 வருஷம் இருக்குது. ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய 75 ஆண்டு காலம், அதாவது கிட்டத்தட்ட அவர் 70 வயசை தாண்டியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்குலாம் அதீதமான நல்ல ஜாதகம்னு நான் கண்டிப்பாக இவர் இதை சொல்ல மாட்டேன். அவர் வந்து என்ன இருந்தாலும் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டாரு. 20 வயசுலேருந்து அவர் நடிக்க ஆரம்பித்தார். ரஜினிகாந்துக்கு எந்த தந்தையும், ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு தந்தையும் ஒரு தளம் அமைத்து கொடுத்து 10-15 படம் எடுத்து கொடுத்து அவரை தூக்கி முன்னாடி விடலை. அவர் சுயம்புவாக வந்தார். ஒரு குரு அவருக்கு ஒரு வழிகாட்டுதலை பண்ணார். தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள், அவருடைய நிறம், இத்தனைக்கும் அவருடைய பலவீனம் அதிகம். ஆனால் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய அந்த தனித்துவமான ஒரு ஸ்டைலும் நடிப்பும் அவரை வந்து நிலைநிறுத்துச்சு. ஆனால் விஜயோடைய ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகம் இல்லைங்க. ஆனால் அவர் சினிமாவில் சம்பாதிப்பாருங்க. சினிமாவில் வந்து அவர் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் என்னுடைய இறுதி படம்னு ஏதோ கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக சினிமாவை பற்றி நான் அதிகம் பார்க்காதவன். என்னை ஜோதிட ரீதியாக கேட்கும்போது சில விஷயங்களில் நான் சினிமாவை வந்து வேறு மாதிரி சொன்னாலும் சொல்லிவிடுவேன். ஏன்னா எனக்கு சினிமா பார்க்குற ஆர்வம்லாம் போயிடுச்சு. நானும் பார்த்தவன் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி படம் பார்த்தவன் தான். இன்றைய சினிமாக்கள் எதுன்னு எனக்கு தெரியல, நான் படம் பார்க்குறவன் இல்லை. ஆனால் அவர் இதுதான் என்னுடைய இறுதி படம்னு என்னமோ சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். இல்லை, ஜோதிட ரீதியாக அதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ அவருக்கு சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு சுக்கிரன் கேதுவோடு இணைந்து 11ஆம் இடத்தில் இருக்க சினிமாவின் மிக முக்கிய காரக கிரகமான புதன் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் சுக்கிரதசை புதன் பக்தியிலலாம் அவர் சினிமாலாம் இன்னும் நடிப்பாருங்க. அவர் நடிப்பார்னா 5-6 வருஷம்லாம் நடிப்பார். அதிலலாம் வந்து ஜோதிட ரீதியாக அவர் நடிக்கிறத விட மாட்டார். நடிக்கிறதுல அவருக்கு வருமானம் வருங்க. நடிக்கிறதுல அவருக்கு நிறைய வருமானம் வரும். அரசியலில் வருமானம் வராதுங்க. ஆனால் அரசியல் வருமானத்தோடு இணைந்ததுங்க. இன்றைக்கு யாரும் சேவை பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வர்றதில்லை. ஜனங்களே ஓட்டுக்கு காசு வாங்கும்போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க அதை சம்பாரிச்சு தானுங்க ஆகணும். சர்ச்சைக்கிடமான கருத்துங்க. சுபத்துவமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமைத்தன்மையையும் அதிகாரத்தையும் பணத்தையும், அந்த அரசியல் மூலமான பணத்தையும் கண்டிப்பாக தருவார். அந்த அமைப்பு அவருக்கு, விஜய் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர் சினிமாவில் நடிப்பார். சுக்கிரதசை அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கேதுவோடு இணைந்த சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சுக்கிரதசை புதன் பக்தியில் இன்னும் ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஆக அந்த சுக்கிரதசை முடிகிற வரைக்குமே இன்னொரு 10 வருஷம் வரைக்குமே அவர் படிப்படியாக எந்த நேரத்திலையும் இதுதான் என்னுடைய இறுதி படம்னு ஒரு வேளை சொல்லியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஹியர்ஸை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருப்பது கண்டிப்பாக அவருடைய முடிவை மாற்றி மறுபடியும் படம் கண்டினியூவாக நடிப்பார். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.